நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பro விழுதியின் இனிய வணக்கம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போய்க்கிருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நடிகை கஸ்தூரி அவர்கள் கலாட்டா மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி. அந்த பேட்டி தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு. அதாவது அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசி எம்பிசி மக்கள் கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள் கொலைகார பாதகர்கள் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் மேலே பழியை போடும் விதமாக பகிரங்கமாகவே ஒரு பேச்சுகள் வந்து பேசியிருக்காங்க. பிசி எம்பிசி மக்கள்லாம் யார் தமிழில் சொல்லிடுவோம், நிறைய பேர் தெரியாது. வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இதர பின்ன நிறையா நபர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அந்த மக்களை தான் கொலைகார பாதகர்கள் அப்படின்ற மாதிரி இந்த கஸ்தூரி அவர்கள் பகிரங்கமாகவே ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசுவதற்கான காரணங்கள் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன, அது எல்லாமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதான் மக்களே, முதல்ல நம்ம தேவேந்திர பழனிசாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த கலாட்டா மீடியாவுடைய நெறியாளருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இந்த வாழ்த்துக்கள் எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி பைத்தியத்தை கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அந்தமும் பைத்தியகாரத்தனமாக எக்கச்சக்க விஷயங்கள் பேசுது. இவரும் வேறு வழி இல்லாமல் மண்டையை ஆட்டார். ஸோ அவருடைய பொறுமைக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சரியா? சரி, அந்த பேட்டியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓவராலாக அந்த கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சுகளில் குறிப்பாக எதை சொல்ல வராங்கன்னா, ஒரு 2 விடயங்களை மையப்படுத்தி தான் மறுபடியும் பேசுகிறாங்க. அதில் முதல் விடயம் என்ன அப்படின்னா, இந்த பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா, கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள், அவங்க எல்லாருமே கொலைகார பாதகர்கள் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன விஷயம் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பதே தேவை கிடையாதுங்க, அவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த கஸ்தூரி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தால் பிரச்சனை கிடையாது, பிசி எம்பிசி மக்கள் இடஒதுக்கீடு என்பது தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 விஷயத்தை மையப்படுத்தி அவங்க பேசுகிறாங்க. இந்த 2 விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? சரி, முதல்ல அவங்க எதை சொல்கிறாங்க, இந்த பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொலைகார பாதகர்கள், கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள் கொலைகார பாதகர்கள் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. எதற்காக அப்படி பதிவு பண்ணாங்க அப்படின்னா, அந்த நெறியாளர் தேவேந்திர பழனிசாமி அவர்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மேலவளவு படுகொலை இருக்கு தெரியுமா, அந்த மேலவளவு படுகொலை சம்பந்தமாக ஒரு கேள்வியை தூக்கி முன்வைக்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மேலவளவு முருகேசனை படுகொலை செய்தது யாரு, இந்த கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள், மேலவளவு முருகேசனை படுகொலை செய்தது இந்த கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிசி எம்பிசி மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஜாதி வரியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்சிஎஸ்டி மக்களும் பிசி எம்பிசி மக்களும் தற்பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு இப்போ வந்து ஒன்றி போய்க்கிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர்த்துக்குமே மறுபடியும் கிளாஷஸை உருவாக்கும் விதமாக இந்த மேலவளவு முருகேசனை படுகொலை செய்தவர்கள் கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக பிசி எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே ஜாதி வெறியால் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே அந்த மக்கள் மேலே பழி போடும் விதமாக அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏங்க, ஏதோ 1 நபர்கள் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இந்த அம்மா குறை சொல்கிறாங்க. எதற்கான உள்நோக்கம் என்ன அப்படின்னா, 2 பேர் கடைசி வரைக்கும் சேர்ந்து விடக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மேலவளவு முருகேசனை படுகொலை செய்தது யார்? உங்களை பொறுத்த வரைக்கும் மேலவளவு முருகேசனை படுகொலை செய்தது ஒட்டுமொத்தமாக பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேலவளவு முருகேசனை படுகொலை செய்தது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை, அவனுடைய மூளையில் விதைக்கப்பட்டுள்ள சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை. அந்த சிந்தனை தான் என்ன பண்ணுதுன்னா படுகொலை செய்யி அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய சனாதன சிந்தனை, அதாவது ஒரு சக மனிதன் அவை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வரக்கூடாது, இத்தனைக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. மேலவளவு தொகுதி என்பது ஒரு தனி தொகுதி, அந்த தனி தொகுதியில் வந்து நீ போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி வரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா படுகொலை செய்கிறாங்க. ஸோ அந்த ஜாதி வரிகளுக்கு உள்ளே இருக்க சிந்தனை என்ன சிந்தனை? சனாதன சிந்தனை. சனாதன சிந்தனை தான் வந்து ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தனுக்கு கீழே எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கற்பிதங்கள் எல்லாமே கற்பிக்குது. ஸோ மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணமே என்ன அப்படின்னா, உங்களுடைய சனாதன சிந்தனை. அந்த சனாதன சிந்தனை விளைவாக தான் அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ நான் பல வீடியோக்களில் பேசுவேன். அதாவது ஒரு இடத்துல ஜாதி வெறியாட்டு நடந்துச்சு அப்படின்னா உடனே ஆளுகின்ற அரசாங்கத்தை குறைச்சலாங்கடா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று விட்டது அப்படின்னு சொல்லாதீங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த ஜாதி வெறியாட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த சனாதன சிந்தனையை ஒழிக்காத வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அப்போ இங்கே வந்து ஜாதி வெறியாட்டங்களுக்கு பிரதான காரணமாக இருந்து கொண்டிருப்பதே என்னன்னு பார்க்குறப்ப அவனுடைய மூளையில் விதைக்கப்பட்டுள்ள சாதன சிந்தனைகள், சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஏற்றத்தாழ்வு சிந்தனை. ஸோ மேலவுல முருகேசனை படுகொலை செய்தது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல சனாதன சிந்தனை, கஸ்தூரி அவர்களுடைய சனாதன சிந்தனை அதுதான் படுகொலை செஞ்சிச்சு. மாறாக பிசி எம்பிசி மக்கள் கிடையாது. பிசி எம்பிசி மக்கள் இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்களுடைய மனசில் புகுத்தப்பட்டுள்ள சனாதன சிந்தனை. இப்போ திருநெல்வேலியில் ஒரு 2 நபர் குளிக்க போகிறவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு நீ யாரான்னு கேட்குறாங்க. நாங்கள் தேவேந்திர குல வேளாண் சமயத்தை சார்ந்தவர்கள். எந்த சமுதாயம் கேட்குறாங்க? நான் தேவேந்திர குல வேளாண் சமயத்தை சார்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த 2 நபர்களுமே நிர்வாணப்படுத்தி அவங்க மேலே சிறுநீர் கழிக்கிறாங்க. ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள், இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் சிறுநீர் கழிக்கிறாங்க. அப்போ அவன் சிறுநீர் கழிப்பதற்கான காரணம் என்ன? அந்த தேவேந்திர குல வேளாண் சமயத்தை சார்ந்தவன் வந்து இழிவாக பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சனாதன சிந்தனை தான். ஆண்டாண்டு காலமாக அவனுடைய மூளையில் பாட்டை பூட்டை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த சனாதனம் என்று சொல்லப்படுகிற சிந்தனை தான். அந்த சிந்தனையுடைய விளைச்சலின் விளைவாகத்தான் அவன் வந்து சிறுநீர் கழிக்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன காரணம்? சனாதனம் தானே. அதேமாதிரி வந்து நாங்குநீரில் வந்து ஒரு சின்ன பையனை வந்து போய் வெட்டுறாங்க, சின்ன மாணவர்கள் வெட்டுறாங்க. அவன் என்ன சொல்லி வெட்டுறான்? என்னோட நீ நல்லா படிக்கிற, ஏன் என்னோட நல்லா படிக்கிற, உன்னோட நல்லா படிக்கக்கூடாதா? அப்போ அவனுடைய சின்ன பசங்களுடைய மூலையிலும் கூட விதைக்கப்பட்டுள்ள சனாதன சிந்தனைகள், அந்த சிந்தனையின் விளைவுகளால் தான் என்ன பண்ணுறான்? போய் வெட்டுறான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த இந்திய நாட்டில் நடைபெறுகின்ற ஜாதி வெறியாட்டங்கள் எல்லாத்துக்குமே காரணமே என்னன்னு பார்க்குறப்ப சனாதன சிந்தனைகள் தான். இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை ஒழிக்காத வரைக்கும் இந்த ஜாதி வெறியாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த சனாதன சிந்தனையை தூக்கி பிடிக்கின்ற கட்சி எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி. அவங்க தான் சனாதன சிந்தனை வந்து சனாதன கொள்கைகள் என்பது ஒரு புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது புனிதமானதாமா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பிஜேபி தான் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ பிஜேபியை ஓட விரட்ட வேண்டியது ஒவ்வொரு பிசி எம்பிசி மக்களுடைய கடமை. பார்த்தீங்களா எப்படி கோர்த்து விடுது இந்த அம்மா? பிசி எம்பிசி மக்களுக்கும் எஸ்சி/எஸ்டி மக்களும் கோர்த்து விடுது. மேலவுல முருகேசனை வந்து படுகொலை செஞ்சது கோட்டா ஜாதியை சார்ந்தவர்கள், பகிரங்கமாக ஒட்டுமொத்த நபர்கள்ன்ற மாதிரி சொல்லுது. கோட்டா ஜாதியில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகளும் சொல்ல வேண்டும் தானே. சனாதனத்தின் மூலமாக மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஜாதி வரின்னு சொல்ல வேண்டும் தானே. அந்த அம்மா அப்படி சொல்லலை, கோட்டா ஜாதியை சார்ந்த ஜாதி வரிகள். சரிங்களா? ஸோ மக்களை இது ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா? பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பகிரங்கமாகவே வந்து ஸ்பீச் வந்து பேசுது. யார்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்டாக்கு கீழே சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, உங்கள் பாஷையில் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த பெண் அவங்க சொல்கிறாங்க பிசி எம்பிசி மக்கள் இடஒதுக்கீடு தேவை கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டிஸ்பிளே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், உன்னிப்பாக பாருங்கள். குறிப்பாக பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உன்னிப்பாக பாருங்கள். அதாவது சென்னை ஐஐடியில் நான் பல வீடியோக்கள் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். சென்னை ஐஐடியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளாம் கஷ்டப்பட்டு இடஒதுக்கீடு வாங்கணும், எல்லாருமே எல்லா பதவிகளுக்கும் போகணுன்றக்காக இடஒதுக்கீடு வாங்கணும். ஆனால் சென்னை ஐஐடியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேராசிரியர் பதவிகள் எஸ்சி/எஸ்டி மக்கள் வந்து 47 பேர் நிரப்பணும். ஆனால் எவ்வளோ நிரப்பியிருக்காங்க அப்படின்னா வெறும் 5 நபர்கள் தான் நிரப்பியிருக்காங்க. எஸ்டி மக்கள் பேராசிரியர் பதவிகள் 23 இடங்கள் நிரப்பணும். ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நிரப்பியிருக்காங்க. ஓபிசி மக்களுக்கு 84 இடங்கள் நிரப்பணும். ஆனால் இங்கே எவ்வளோ நிரப்பியிருக்காங்க? 29 இடம் தான் நிரப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஓசி மக்களுக்கு 154 இடங்கள் வந்து நிரப்பியிருக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ நிரப்பியிருக்காங்கன்னா 273 இடங்கள் நிரப்பியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இடஒதுக்கீடு யார்? பிசி எம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு, எஸ்சி/எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு, அந்த இடங்கள் எல்லாத்தையும் பறித்து அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஓப்பன் கேட்டகரி என்று சொல்லப்படுகின்ற, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தூக்கி அள்ளி வீசியிருக்காங்க. இது இடஒதுக்கீடு விதிமுறை இல்லையா? அதே மாதிரி வந்து பேராசிரியர் பதவிகள், அதே மாதிரி இணை பேராசிரியர் பதவிகள் இருக்குது, துணை பேராசிரியர் பதவிகள் இருக்குது. அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் நிரப்பியிருக்காங்க. இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட அந்த இடத்துல வந்து இடங்கள் நிரப்பப்படவில்லை. அப்போ நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையுமே, நம்முடைய போராட்டத்தினுடைய விளைச்சல்கள் எல்லாமே யார் அனுபவிச்சுக்கிருக்கா? குறிப்பிட்ட பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சுருக்காங்க. ஆனால் இந்த அம்மா சொல்லுது இடஒதுக்கீடு யாருக்கும் கொடுக்காதீங்க, யாரும் கொடுக்க தேவையில்லை, பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடே தேவை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரியில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி எதை வச்சு வரையறைகள் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏழைகளாமா. இங்கே எஸ்சி/எஸ்டி மக்கள் பல பேர் நிலம் இல்லைங்க, இருந்த நிலத்தையும் பிடிங்கிட்டாங்க நிறைய பேர். பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த நிலம் கிடையாது, 1 ஏக்கர், ஏன் 1 சென்ட் கூட இடம் கிடையாது. இல்லைங்களா? அப்படி பட்சத்தில் அவங்களாம் ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரியில் வரமாட்டாங்களாம். ஆனால் 5 ஏக்கர் வைத்திருக்கின்ற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்களாமா. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அப்பட்டமான பேச்சு.
அப்போ இவங்க சொல்கிறாங்க பிசி எம்பிசி மக்கள் இடஒதுக்கீடே தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சாராம்சத்தின் அடிப்பில் அவங்க சொல்கிறாங்க? இப்போ சமீபத்தில் பிசி எம்பிசி மக்களுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய துரோகத்தை பண்ணாங்க. ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடை பறிப்பதற்காக துரோகம் பண்ணாங்க. 2018 ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எடுத்துடுறாங்க. யார்? நம்ம பாரதிய ஜனதா கட்சி. ஏற்கனவே நீட் தேர்வு அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேர்வின் மூலமாக நிறையா பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க, மருத்துவ கனவு சீரழிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு பின்பாக 27% இடஒதுக்கீடு ஒன்று இருக்குது மருத்துவ மத்திய தொகுப்புன்னு சொல்லி, அதுலேயும் கூட இந்த பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர் வந்துவிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அதையும் தடை பண்ணுறாங்க. நீட் தேர்வு மூலமாக மருத்துவ கணக்கு சதைச்சிட்டாங்க. அதற்கு பின்பாக இந்த இடஒதுக்கீடு மூலமாக சதைக்க பார்க்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு மூலமாக கூட அவங்க மருத்துவம் படித்துவிடக்கூடாது, உயர் பதவிகள் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அந்த இடஒதுக்கீடு எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீடு கண்டறிஞ்சதே திருமாவளவன் அவர்கள் தான். அவர் தான் களத்தில் இங்கே போராட்டம் பண்ணார். அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் பெட்டிஷன் கொடுக்குறாரு. இன்னும் பல போராட்டங்கள் பண்ணி தான் அந்த இடஒதுக்கீடை மீட்டு கொண்டு வந்தார். அது ஒரு தனி சாப்டர். பட் அப்போ இவங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். நம்ம இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டத்தின் மூலமாக தான் உயர் பதவிகளுக்கு போக முடிகின்றது. அதையும் தடை பண்ணுவதற்காக இவங்க பண்ணுறாங்க. அது பிஜேபி அரசாங்கம் பண்ணுது. ஆனால் இந்த அம்மா இடஒதுக்கீடு வேணாங்க, பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணாங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக சொல்லுது. மூளைச்சலவை, பிசி எம்பிசி மக்கள் மூளைச்சலவை பண்ணுறாங்க. ஸோ மக்களே தெளிவாக சிந்திக்க வேண்டும், தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீமான் போன்ற வடிவத்தில் இருக்கிற ஆட்கள் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு படிப்பே தேவை கிடையாது, ஆடு மாடு மேய்ச்சி பொழைச்சிக்க, மண்பாண்டங்கள் செஞ்சு பொழைச்சிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் தான் நிறைய வருமானங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்வி என்பது அடிப்படை. கல்வி என்று சொல்லப்படுகிற அந்த விஷயம் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மட்டும் தான் இருந்துச்சு. யார் யார் அந்தந்த குலத்தொழிலை செய்யணுமோ அவங்க கையில் மட்டும் தான் இருந்துச்சு. பார்ப்பனர்கள் மட்டும் தான் படிக்கணும், சத்திரியர் என்று சொல்லப்படுகின்ற வம்சத்தை சார்ந்தவர்கள் போர் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. அந்த சனாதன சிந்தனை அது எல்லாமே, அந்த சனாதன சிந்தனை எல்லாத்தையுமே அடித்து ஒட்டச்சி எல்லாத்தையும் கல்வியை பகிர்ந்து அளித்தவர்கள் யாரும் பார்க்குறப்ப ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவ மிஷினரிகள். அவங்க தான் கல்வியை தூக்கி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. அவன் தான் எல்லாத்தையும் சமையல்கிட்ட வரைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு விட்டான் எல்லாத்தையுமே. இவங்க விடலை. இந்திய நாட்டில் இருக்க சனாதன சிந்தனையை ஏற்றுக்கொண்ட நபர்கள் விடலை. அவன் தான் விட்டான், ஆங்கிலேயர் தான் விட்டான். அவன் தான் சர்ச்சு ஃபுல்லாக கட்டி விட்டு என்னுடைய கம்பெனிகளுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்டா, நீங்கள் 3% மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சனாதன கட்டமைப்பையே ஒட்டச்சிட்டு எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க ஆங்கிலேயர். ஸோ அதற்கு பின்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துகிறார் எல்லாம் படிக்கின்றதுக்காக. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அம்பேத்கர் அவர்களே நான் தலைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் வழிகாட்டியாக மட்டும் தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அம்பேத்கர் சிலையை உடைக்கிறானுங்க, என்ன பண்ணியிருக்காரு கூட தெரியாமல் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறானுங்க. ஸோ அந்தளவுக்கு ஜாதி வரியை கற்பித்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருப்பதில் முதன்மையான நபர்கள் யார் பார்க்குறப்ப இந்த சனாதன சிந்தனையை ஏற்றுக்கொண்ட நபர்கள், அவங்களுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் இந்த நாம் கூமுட்டை கட்சி, பாமக, இன்னும் இதர பின்ன கட்சிகள்லாம் சொல்லலாம். ஸோ மக்களை தெளிவாக சிந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கற்பியுண்டு புரட்சி செய்கின்ற புரட்சி நண்பர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.